வழக்கமாக சில பேர் சொல்லுவார்கள், கண்ணதாசன் பாடலில் கம்பன் இருக்கிறான், கண்ணதாசன் பாடலில் பட்டினத்தார் இருக்கிறார், கண்ணதாசன் அங்கே இருந்து எடுத்திருக்கிறார், கண்ணதாசன் இங்கே இருந்து எடுத்திருக்கிறார் என்று அதை பகடியாகவும் எதிர்மறையாகவும் பேசுகிறவர்கள் உண்டு. நான் அவர்களுக்கெல்லாம் சேர்த்து இந்த நூற்றாண்டு விழாவில் பதில் சொல்ல விரும்புகிறேன். கையாளுவதற்கும் கையாடலுக்கும் வேறுபாடு தெரிகிறது. நீங்கள் அப்படி பார்த்தால் திருக்குறளுக்கு பிறகு தமிழில் எழுதப்பட்ட எல்லா இலக்கியங்களிலும் திருக்குறள் இருக்கா? திருக்குறளை நீங்கள் படித்திருந்தாலும் படிக்காவிட்டாலும் வள்ளுவன் வந்து அமர்ந்து கொள்வான். எல்லாம் ஆண்மறை வள்ளுவன். திருக்குறள் இல்லாத ஒரு இலக்கியம் கூட இல்லை என்றால் திருக்குறளை உட்கொண்டு செரித்து உண்டு எழுதியவனெல்லாம் கையாண்டவனா கையாள்பவனா? கையாள்பவன், கையாடல் செய்தவன் இல்லை. நான் இன்னும் கூட இந்த அரங்கத்திற்கு அழகாக ஒரு உண்மை சொல்லுகிறேன். பிறந்த குழந்தைக்கு சத்தான உணவை கொடுக்க வேண்டும். அப்போது பிறந்த குழந்தை 1 மாதம் 2 மாதம் ஆகிறது. குழந்தைக்கு சோறு கொடுக்கிற போது என்ன செய்வார்கள்? அதுக்கு ஒரு விழா வைப்பார்கள் இல்லையா? சோறு கொடுக்குற அன்னைக்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆகிற அன்னைக்கு சோறு பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் குழந்தைக்கு திட உணவு சேர்க்க ஆரம்பிப்பார்கள். அப்படி திட உணவு சாப்பிடுகிற போது குழந்தைக்கு தேவையான ஆரோக்கியம் வேண்டும் என்றால் குழந்தைக்கு எதை சாப்பிட்டால் ஆரோக்கியம் வருமோ அதை தாய் சாப்பிடுவாள். அதை விட ரொம்ப முக்கியம், எது குழந்தைக்கு ஒவ்வாதோ அதை தாய் சாப்பிட மாட்டாள். குழந்தைக்கு எது ஒவ்வாதோ அதை சாப்பிட மாட்டாள். குழந்தைக்கு எது சேர்க்க வேண்டுமோ அதை குழந்தைக்கு சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே தாய்க்கு உணவில் சேர்ப்பார்கள். தாய் அதை உண்டு தான் செமித்து தன் குருதையில் கலந்து பாலாக்கி குழந்தைக்கு கொடுப்பாள். வள்ளுவனையும் சித்தர்களையும் பட்டினத்தாரையும் கம்பனையும் தான் உண்டு செமித்து தன் குருதியில் கலந்து தன் அமுத முலைகளால் நமக்கு அமுதூட்டிய கவிஞன் கண்ணதாசன். நீங்களும் நானும் தேடி போய் படிக்க முடியாத பட்டினத்தாரை, சித்தர் பாடல்களை உங்களுக்கு எனக்கும் புரியும் மொழியில் ஆக்கி கொடுத்த கவிஞன் கண்ணதாசன். இந்த பிறப்பு வேண்டாம் என்று பட்டினத்தார் புலம்புகிறார். ஆம், மாதா உடல் சரித்தாள், வல்வினை என் காது சரித்தேன், வேதாவும் கை சரித்து விட்டானே நாதனே, இருப்பையூர் வாழ் சிவனே, இன்னும் ஓர் அன்னை கருப்பையூர் வராமற்கா. இது பட்னசுவாமிகள் பாட்டு. அவர் என்ன சொல்கிறார்? இந்த பிறவி வேண்டாம், பிறவாமை வேண்டும். இதுதானே சான்றோர்கள் ஆண்டோர்கள் சித்தர்கள் தேடியது. பட்டினத்தார் எழுதினார், மாதா உடல் செலுத்தாள், என்னை பெற்று பெற்று அவள் உடல் செலுத்தாள். மாதா உடல் செலுத்தாள், வல்வினை என் கால் செலுத்தேன், இந்த வாழ்க்கையில் நடந்து வேதாவும் இறைவனும் கை செலுத்தி விட்டானே நாதனே, இருப்பையூர் வாழ் சிவனே, இன்னும் ஓர் அன்னை கருப்பையூர் வராமற்கா என்று பட்டின சுவாமிகள் எழுதிய பாடலை நீங்களும் நானும் தேடி படிக்க மாட்டோம் என்பதாலும் தேடி படித்தாலும் நமக்கு புரியாது என்பதாலும் புத்தக வாசிப்பில் தமிழன் ரொம்ப பின்தங்கி இருக்கிறான் என்ற பேருண்மை கண்ணதாசனுக்கு தெரியும் என்பதாலும் சினிமாவுக்கு ஒரு பாட்டு எழுத வந்த போது தன்னுடைய வாழ்க்கையில் தன் வாழ்க்கையில் துன்புறுகிற ஒரு கதாபாத்திரம் பாடுவதாக ஒரு பாட்டை எழுத சொன்ன போது அந்த கதாபாத்திரம் பெண் பாத்திரமாக இருந்தபோது பட்டினத்து சுவாமிகள் எழுதிய பாட்டை கொண்டு வந்து அந்த பெண் பாத்திரத்தின் மூலமாக பாட வைத்து, பெற்றவள் உடல் சரித்தாள், பேதை நான் கால் சரித்தேன், படைத்தவன் கை சரித்து ஓய்ந்தானம்மா, மீண்டும் பாவி ஒரு தாய் வயிற்றில் பிறவேனம்மா. இல்லறம் சிறக்க வேண்டுமானால், ஆண் பெண்ணுக்கிடையிலே அன்பும் காதலும் பூத்து வளர வேண்டுமானால், கல்யாணம் பண்ணி கொள்கிற புதுமண தம்பதிகளுக்கு போட்டு காட்ட வேண்டிய தமிழ்தாய் வாழ்த்து அது. ஆமா, முதலிரவுக்கு போவதற்கு முன்பு, மன வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன்பு, காதலை தொடங்குவதற்கு முன்பு கண்ணதாசன் நீங்க வந்து நான் சொல்றேன், நகை வாங்கி கொடுங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, கல்யாணத்துக்கு புது மாப்பிள்ளைக்கு. ஆமா, புதுசா ஒரு 6 ஜட்டி கூட வாங்கிட்டோம். ஆமா, அதெல்லாம் இல்லை. நான் சொல்றேன், கண்ணதாசன் பாட்டுல இந்த சினிமா பாட்டை மட்டுமாவது அவன் கேட்டுட்டு குடும்பம் நடத்த சொல்லுங்க. கேட்டு பெறுவது காதலில் இனிமை, கேட்டு பெறுவது
காதலில் இனிமை. கேட்டால் தருவது காதலில் கடமை. இன்பம் என்பது இருவரின் உரிமை. யார் கேட்டாலும் இளமைக்கு பெருமை. நான் இதுக்கு மேல ஒரு வரி சொல்ல விரும்புறேன். ஆமா, தன்னைத்தான் ஒருவர் அறிந்து கொள்ளும் அந்தரங்கமான தருணங்களில் நாம் இன்பமாய் இருக்கோம் என்று முன்மொழியும் உரிமை எப்போதும் ஆணுக்குத்தான் இருக்கிறது, பெண்ணுக்கு இல்லை. அவள் பேதை போல மடங்கி கிடக்க வேண்டும். இவனுக்கு விருப்பம் வருகிற வரையில் அவள் காத்திருக்க வேண்டும். அவளுக்கு விருப்பமும் ஆசையும் இருந்தாலும் நாணத்தின் பெயரால், வெட்கத்தின் பெயரால் அவள் ஒன்றும் சொல்லாமல் அவன் சோறு போடுகிற வரையில் ஆமா காத்திருக்க வேண்டும் என்று இருக்கிற மரபான இந்த சமூகத்தில் இருக்கிற தீட்டான பழக்கத்தை உடைத்த கவிஞன் கண்ணதாசன். நீங்க இன்னும் அதை காட்சியோடு சேர்த்து பார்க்கணும். ஊட்டி ஒரு படத்துல ஆமா நான் பாடினது சரணம் பல்லவி தான். அங்கே மாலை மயக்கம் யாருக்காக. ஆமா, இந்த கீழே அப்படி கேஆர் படுத்திருப்பாங்க, மேலே அப்படி சிவாஜி வந்து க்ளோஸ்அப் ஷாட்டு 2 ஷாட்ல அந்த கடைசி வரியில இன்பம் என்பது இருவரின் உரிமை அப்படி வருவார். யார் கேட்டாலும் இளமைக்கு பெருமை அப்படின்னு பெண் பாடுறா. அது ரொம்ப முக்கியம். யார் கேட்டாலும், நம்ம 2 பேருக்குள்ள யார் வேணா பேசிக்கலாம், யார் வேணா கேட்டுக்கலாம்னு ஆண் சொன்னா அது திரும்பவும் ஆணாதிக்கம் தானே, உனக்கு பிச்சை எடுக்கிற உரிமை இருக்குன்னு சொல்றது என்ன பெரிய அதிகாரம் தான். அதை பெண்ணை பாட வச்சாங்க. அங்கதான் கண்ணதாசன், அதான் கண்ணதாசன் பெண்ணை பாட வச்சான். யார் கேட்டாலும் இளமைக்கு பெருமைன்னு சொன்ன ஒரு நிமிஷம் க்ளோஸ்அப்ல சைட் ஷாட்ல நீங்க பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு போற உள்ள யூடியூப்ல எடுத்து பாருங்க. சிவாஜி கணேசன் அதுக்கு ஒரு அப்ரூவல் கொடுப்பாரு. யார்? எங்க சிவாஜி. அப்ரூவல் எப்படி தெரியுமா கொடுப்பாரு? இப்படி சைட்ல ப்ரொஃபைல்ல சிவாஜி இருப்பாரு, இந்த புருவம் மட்டும் அப்படி மேல போயிட்டு வரும். யாரு அழ உணர்ச்சி நம்ம கூப்பிட்டாங்க. விஸ்வநாதன், ஸ்ரீதர், கண்ணதாசன் பாடுனவங்க, எழுதுனவங்க, இவ்வளவு பேர் இருக்கிறது பெருசு இல்லை. இதை அனுபவிக்க தெரிஞ்சவங்க 5-6 பேர் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம் இல்ல. ஆமா, அவங்க எல்லாம் செஞ்சுட்டு போனதுக்கு பாருங்க அது என்ன இருக்கு அப்படின்னு தெரியாத மக்களை வச்சு எப்படி குடும்பம் நடத்துறது? ஆமா, அது தெரியணும்ல. நல்ல பொண்டாட்டி சமைச்சு போடுறதா பெரிய விஷயம். ஒரு வாய் சாப்பிட்டுட்டு சூப்பர் நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு சுவைங்கன் வேணும்ல, ஒரு காவேரி மைந்தன் வேணும்ல, ஒரு பாரதி கிருஷ்ணகுமார் வேணும்ல, இல்லை ஒரு மனுஷன் வேணும்ல.